வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு. அவர்கள் தொண்டை திறந்த பிரேதக் குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். வஞ்சித்து ஏமாற்றுதல். தங்க நகைக்கு பாலிஷ் போட்டு தருகிறேன் என்றான் ஒருவன். அவனது பேச்சை நம்பினாள் ஒரு பெண். தன் நகைகளை பாலிஷ் போட கொடுத்தாள். பாலிஷ் போட்ட பின்பு பார்த்தால் 1-2 நகைகளின் எடை அளவு குறைந்திருந்தது. இதுபோன்ற ஏமாற்றுச் செய்திகளை தினம் தினம் நாளிதழ்களில் வாசிக்கிறோம், அன்றாட வாழ்வில் சந்திக்கிறோம். வஞ்சக வார்த்தையினால் ஏமாற்றுகின்றனர், ஏமாற்றப்படுகின்றனர். இன்றைய தியான வசனம் வஞ்சக வார்த்தைகள் பற்றித்தான் விளக்குகின்றது. யூத இனத்தவர்கள் தாங்கள் சிறந்தவர்கள் என நினைத்து கொண்டனர். தங்கள் மீதுதான் கடவுள் அன்பு செய்கின்றார், நாங்கள் மட்டும்தான் கடவுளின் மக்கள் என தம்பட்டம் அடித்து கொண்டனர். அப்போதுதான் புனிதர் பவுல் எல்லோருமே பாவிகள்தான், இறைவன் முன்னிலையில் நீதிமான் என எவருமே இல்லை என்றார். இதை உறுதி செய்ய இன்றைய தியான பகுதியை மேற்கோள் காட்டுகின்றார். நம் நாவுகள் வஞ்சனை வார்த்தைகளை நவில்கின்றன, தொண்டைகள் பிறரை விழுங்கிடும் சவக்குழி போன்று உள்ளன என கூறுகிறார் கவிஞர் ஒருவர். நமது நாவில் பிறக்கும் வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? நமது நாவு எல்லா நேரமும் உண்மையை பேசுகிறதா? திருவசனங்களை வாசிக்கின்ற நமது நாவுகள் விஷ வார்த்தைகளையும் பேசுகின்ற அவலத்தை நினைத்து பாருங்கள். உண்மையுள்ள வார்த்தைக்குச் சொந்தக்காரரான இயேசுவின் பிள்ளைகளான நாம் பொய்யுரைத்து சாத்தானின் பிள்ளைகளாகாதிருப்போம். வார்த்தை வலைகளை விரித்து பிறரை விழச் செய்வது பெரும் பாவம். எனவே நயவஞ்சக வார்த்தைகளை பேசி யாரையும் ஏமாற்றாதபடி நம் இரட்சகர் இயேசு நம்மை காப்பாராக. பிறரிடம் ஏமாந்திடாமல் வாழ இறை அருள் நமக்கு உதவட்டும். ஜெபிப்போம். தூய கடவுளே, வார்த்தையில் நாணயமுள்ளவர்களாக வாழ உதவி செய்வீராக. வஞ்சக வார்த்தையினால் யாரையும் ஏமாற்றாத நல்ல சிந்தனையை எனக்கு தந்தருள்வீராக. இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: நாம் பொய்யுரைத்து யாரின் பிள்ளைகள் ஆகாதிருப்போம்? நாம் பொய்யுரைத்து யாரின் பிள்ளைகள் ஆகாதிருப்போம்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.